பாஜக எதையெல்லாம் கட்டி இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. ஒண்ணு கூட உருப்படியா கட்ட மாட்டீங்களாடா. சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை பாஜகவால் நிறுவப்பட்டது. ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காத்து அதுல கீழே விழுந்து அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. உண்மையிலே ஒரு இந்து சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனாக சிவாஜி தன்னை முடிசூட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அவருக்கு இருந்தது. அதற்காகத்தான் அவர் பார்ப்பனர்களை அனுசரித்து போனதும் அவர்களுக்கான செல்வங்களை வாரி வழங்கி தன்னை மன்னனாக முடிசூட்டிக் கொண்டது முதலமைச்சராக இருந்த மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் கடல் நடுவுல ஒரு பாறைக்கு மேல அந்த சிலையை நிறுவுகிறார். அது சுனாமியில கூட அந்த சிலை அசையவே இல்லை. அடையாள அரசியலை மட்டுமே செஞ்சுட்டு போற ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்க கேட்டா சொல்றாங்க, இல்லங்க பாலத்துல விரிசல் படல, அந்த பாலத்துல ஏற போற இடத்துல விரிசல் விட்டு பாலராமர் இருக்கிற கருவறைக்குள்ள தண்ணி ஒழுகுது, நாங்க கொடை பிடிச்சுக்குவோம் கூட அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு புதுசா கட்டி இருக்கிற பாலத்துல ஏறணும்னா கேட்டுக்கோங்க, யார் திறந்து வச்சா? நம்ம ஐயா பிரதமர் மோடி திறந்து வச்சாரா, இல்லைன்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற நிலைமையில கொண்டு விட்டுறாங்க. என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, ஐயோ இந்த சிலை ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அங்க ஏற்படும். பாரத பிரதமர், ஏன்னா அவர் இந்திய பிரதமர்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது, அதனால நம்ம பாரத பிரதமர் தான் சொல்லணும். பிரதமர் மோடி திறந்து வைக்கிற அத்தனை கட்டிடங்களும் இன்றைக்கு இடிந்து விழுகிறதுன்றது தலைப்புச் செய்திகளாக ஊடகங்கள்ல வர்றது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைக்குனிவு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொய்க்கூடாரம் நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இந்த 2024ஆம் ஆண்டு பொய்க்கூடாரத்திற்கு வேலை இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒன்றியத்தில் பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு கெடுவாய்ப்பாக பல்வேறு தகுதி திட்டங்கள்லாம் செஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டதுனால மீண்டும் நாம் பொய்க்கூடாரத்தை தொடர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது அப்படின்றதான் காரணம். அதிலும் முக்கியமாக இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான செய்தியோடு மீண்டும் இந்த பொய்க்கூடாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் பாஜகவால் நிறுவப்பட்டது. அங்கே இருக்கிற மகாராஷ்டிரா அரசு பாஜகவினுடைய அரசினால் கூட்டணி அரசினால் நிறுவப்பட்டது. ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காற்று, ஒரு சூறாவளி காற்று மாதிரி ஒரு பலத்த காற்றடிச்சிருக்கு. அதில் கீழே விழுந்து அப்படியே சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. அதனுடைய பீடத்தில் அந்த பாதம் மட்டும்தான் இருக்குது, சிவாஜியினுடைய பாதம் மட்டும்தான் இருக்குது. மொத்தமும் கீழே விழுந்து சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. 35 அடி உயரத்தில் எழுப்பப்பட்ட ஒரு சிலை அது. இப்போ இதில் என்னென்னா, சத்ரபதி சிவாஜியை தங்களுடைய இந்து ராஷ்டிரத்தினுடைய அடையாளமாக பாஜக முன்னிறுத்துகிறது. சத்ரபதி சிவாஜி எங்கள் உணர்வோடு இணைந்தவர், எங்கள் உணர்வுகளோடு கலந்து விட்டவர், அவர் எங்கள் வீரத்தின் அடையாளம், இப்படியெல்லாம் இந்து ராஷ்டிரத்தின் அடையாளம் அப்படிலாம் அவங்க அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. சத்ரபதி சிவாஜி அவர்களினுடைய வரலாறு என்னன்றது நமக்கு தெரியும். அது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய சந்திரமோகன் நாடகத்தின் மூலமாக அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அந்த நாடகத்தின் மூலமாக. அப்போது ஒரு உண்மையிலே ஒரு இந்து சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனாக சிவாஜி தன்னை முடிசூட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அவருக்கு இருந்தது. அதற்காகத்தான் அவர் பார்ப்பனர்களை அனுசரித்து போனதும் அவர்களுக்கான செல்வங்களை வாரி வழங்கி தன்னை மன்னனாக முடிசூட்டிக் கொண்டது, இப்படியெல்லாம் அந்த வரலாறை அவர் அதில் நாடகத்தில் விவரித்து சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிவாஜியை இவங்க அடையாளமாட்டாங்க. சரி, ரைட்டு, உங்களுடைய அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு தரமாக அந்த சிலையை அமைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல, இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக நாம் திருவள்ளுவரை முன்னிறுத்துகிறோம். அப்போது தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக திருவள்ளுவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு சிலை வைக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எங்க கன்னியாகுமரியில் கடல் நடுவுல ஒரு பாறைக்கு மேல அந்த சிலையை நிறுவுகிறார். அது சுனாமியில கூட அந்த சிலை அசையவே இல்லைங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கிறது. அப்போ உள்ளார்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா மட்டும்தான் அது சரியாக அமையும், சரியாக செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க வெறும் அடையாள அரசியலை மட்டுமே செஞ்சுட்டு போகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு அந்த சிலை விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த சிலை மட்டுமா, பாஜக எதையெல்லாம் கட்டி இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி திறந்து வைக்கிற அத்தனை கட்டிடங்களும் இன்றைக்கு இடிந்து விழுகிறதுன்றது தலைப்புச் செய்திகளாக ஊடகங்கள்ல வர்றது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைக்குனிவு, ஒரு அவமானம் அப்படின்னு நீங்க பாருங்களேன்.
எல்லா கட்டிடங்களையுமே ஒண்ணு கூட உருப்படியா கட்ட மாட்டீங்களாடா நீங்க அப்படின்னு சாதாரண மக்களே கேட்கக்கூடிய அளவிற்கு அது இருக்கு. அது என்னென்னன்றத கொஞ்சம் நம்ம வந்து சில விவரங்களோட நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். அதாவது மும்பையில வந்து அடல் சேது அப்படின்ற ஒரு பாலம், ஒரு சேதுனாலே பாலம் தான். அடல் சேதுன்ற பேர்ல ஒரு நீண்ட ஒரு கடல் பாலம். அதுதான் வந்து மிகப்பெரிய கடல் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நீண்ட பாலம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மிக பெருமையோடு கூட அத சொன்னாங்க. அந்த பாலம் வந்து ஜனவரி 24ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர், ஏன்னா அவர் இந்திய பிரதமர்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. அதனால நம்ம பாரத பிரதமர்னு தான் சொல்லணும். ஸோ பாரத பிரதமர் வந்து அத திறந்து வைத்தார். அந்த திறந்து வைத்த பாலம் வந்து 6 மாசத்துல விரிசல் விட்டுருச்சு. அத கரெக்ட்டா அந்த பாலத்துக்கு நடுவுல, அந்த பாதைக்கு நடுவுல வந்து பெரிய விரிசல் விட்டிருக்கிறது. அத கேட்டா சொல்றாங்க, இல்லங்க பாலத்துல விரிசல் விடல. அந்த பாலத்துல ஏற போற இடத்துல விரிசல் விட்டுருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் விரிசல் விட்டிருக்கு. அதுக்கு செலவு பண்ண எவ்வளவு பணம் தெரியுமா அது? 17,843 கோடி ரூபாய் செலவுல அந்த அடல் சேதுவ கட்டி 6 மாசத்துல அது விரிசல் விட்டுருச்சு. இதுல வந்து அவங்க விட்ட கதையெல்லாம் என்ன தெரியுமா? அதுல வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி வந்து அதுல பயன்படுத்தியிருக்காங்களாம். அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, பொறியியல் அதிசயம் அந்த பாலம். அதை திறந்து வைக்கும்போது அவங்க விட்ட கதை. எப்படி இந்த 2000 ரூபாய் நோட்டெல்லாம் வந்து ரோஸ் கலர்ல விடும்போது சொன்னாங்கல்ல, அதுல வந்து இந்த சிப்பு வச்சிருக்காங்கலாம், இங்க இருக்கிற ஒரு ஆள் கதை கட்டிட்டு இருந்தார் தெரியுமா? அதே மாதிரி இந்த அடல் சேது வந்து பொறியியல் அதிசயம் அப்படின்லாம் பெருசு பெருசா பில்டப்லாம் பண்ணாங்க இந்த சங்கி கூட்டம். ஆனா அந்த அதிசயம் தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்குது, 6 மாசத்துல விரிசல் விட்டுருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களினுடைய பெயரை தாங்கி கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாலம். அதுவே வந்து இந்த லட்சணத்துல இருக்கு. மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கக்கூடிய வகையில் 22 கிலோமீட்டர். இதுக்கு செலவு பண்ண தொகை மட்டுமே 17,843 கோடி. இது ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு காசு கிடையாது, நம்ம வீட்டு காசு அது. ரைட்டா? அடுத்தது டெல்லி விமான நிலையம். டெல்லி விமான நிலையத்தில் இந்த மார்ச் மாதம் தாங்க அவர் வந்து திறந்து வச்சார். அதாவது மறுசீரமைக்கப்பட்ட, மீண்டும் வந்து அது புனரமைக்கப்பட்ட நம்ம சொல்லுவோம்ல, அந்த மறுசீரமைக்கப்பட்ட ஒரு நிலையில் அதை திறந்து வச்சாரு. ஜூலை மாதம் அது வந்து இடிஞ்சிருச்சு. அதாவது மார்ச்ல திறந்து ஜூலை மாதம் எத்தனை மாதம், 2 மாதம் கூட வந்து அது தாங்கலை. அது வந்து அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஜபல்பூர் விமான நிலையம் அதே நேரத்தில் நீங்கள் டெல்லி விமான முனையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1ல் அந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. அது ஒரு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள், எத்தனையோ பயணிகள் வந்து போகக்கூடிய, மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம். நீங்க திடீர்னு மேல இருந்து இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறார். ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கால் டாக்ஸி ஓட்டுநரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் குடும்பம் வந்து நிர்கதியா நிக்குது. நீங்க மக்கள் நடமாடுகின்ற ஒரு இடத்தை கட்டும்போது எவ்வளவு அக்கறையோட, அது வந்து எவ்வளவு தரமா கட்டியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு. இன்னொன்னு, சரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து விடுங்கங்க. நான் ஏதாவது இவர் தாங்க எங்களுடைய அரசியல் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு தான் வந்து இதுவரைக்கும் அரசியல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் யாருன்னா நம்ம அயோத்தியில இருக்கிற ராமர். அவருக்கு ஒரு கோயில் கட்டினாங்க. எவ்வளவு செலவுல கட்டினாங்க அப்படின்னா 1800 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்காக அந்த கோயிலை கட்டினாங்க. அது பாலராமர், பெரிய ராமர்லாம் கிடையாது. ஏன்னா அவர் அங்கதான் பிறந்தாராமா. அதனால வந்து பாலராமர்னு சொல்லிட்டு ஒரு குட்டியூண்டு ஒரு ராமரை வந்து அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்ப என்ன கொடுமை தெரியுமா? இது வந்து அந்த ராமருக்கு மேலேயே, அந்த பாலராமர் இருக்கிற கருவறை இருக்குல்லையா, அந்த கருவறைக்கு மேல இருக்கிற இடத்துல இருந்தே மழை தண்ணி உள்ள இறங்குது. இப்ப இவங்க லட்சணத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதையெல்லாம் என்ன காட்டுதுன்னா, வெறுமனே இவங்க வந்து எந்த ஒரு உள்ளீடும் இல்லாமல் வெறும் ஊழல் செய்வதற்காக மட்டுமே ஆட்சி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. ஒண்ணு. அதுல 1800 கோடி ரூபாய் வந்து வேஸ்டா போச்சா. அந்த வளாகத்துக்குள்ளேயும் தண்ணி தேங்கி நிக்குது. ராமர் கோயில் வளாகத்துக்குள்ள, கருவறைக்குள்ள அந்த பாலராமர் இருக்கிற கருவறைக்குள்ள தண்ணி ஒழுகுது. நம்ம பாலராமருக்கு சளி பிடிச்சிக்காது அப்படின்னா நாங்க கொடை பிடிச்சிக்குவோன்னு கூட அவங்க பதில் சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க இல்லையா, அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு, அது வேற ஏதோ ஒரு பிரதிஷ்டை சொன்னாங்க. பிராண பிரதிஷ்டையா? அது நம்ம பிராணனை வாங்குறதுக்காகவே வந்திருக்காங்க போல இருக்குது இவங்க. பிராண பிரதிஷ்டை. அதுக்கு வந்து 113 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமே. ஒண்ணு. இன்னொன்னு, G20 மாநாடு நடத்தினாங்கங்க. அதாவது 2023 செப்டம்பர்ல G20 மாநாடு டெல்லியில நடந்துச்சு. அப்ப என்ன பேசினாங்கன்னா, G20க்கு எங்களுடைய மோடி தலைமை தாங்கிட்டா அவர் தலைவர். அடியோ இதெல்லாம் வந்து இதுல வர்றது, சுழற்சி முறையில வர்றதுயா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்காக ஒரு அவசரமா ஒரு மண்டபம் கட்டினாங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து அமைந்து அது அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து நாட்டில் ஏற்படுத்திட்டு இருக்கு. பரபரப்பா பேசப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு வந்து மதச்சார்பற்ற கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்க, இந்தியா கூட்டணின்னு வச்சிருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இனிமே இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, நாங்க பாரத்னு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பாரத் தான். அப்படிதான் அந்த G20 மாநாடு நடக்கிறதுக்காக அவசரமா ஒரு மண்டபத்தை கட்டி அதுக்கு பேர் பாரத் மண்டபம்னு பேர் வச்சாங்க.
சரி இந்த சொல்லுவாங்களே பேர் வச்சு ஏடா சோறு வச்சியான்ற கதையா, பேர் வச்சு ஒரு மண்டபத்தை கட்டினீங்களே அதை உருப்படியா கட்டினீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாநாடு 2 நாள் நடந்துச்சு. செப்டம்பர் மாதம் 2 நாள் நடந்தது. மாநாடு நடந்து அடுத்த நாள், முதல் நாள் முடிந்து 2வது நாள் மாநாடு நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா பெய்த மழையில், டெல்லியில பெஞ்ச மழையில அந்த மாநாட்டு அரங்கத்துக்குள்ளேயே தண்ணி பூந்துருச்சு. நீங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 நாடுகளினுடைய வெளிநாடுகளினுடைய தலைவர்கள் வந்து அந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. அந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் நெறைய பேர் வர்றாங்க. அங்கேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி ஒரு கதை கந்தலா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில வந்து பிரகதி மைதானம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சுரங்கப்பாதை கட்டியிருக்கிறாங்கங்க. 6 வழி சுரங்கப்பாதை. இது வந்து ஒரு சுரங்கப்பாதை 6 வழி சுரங்கப்பாதைன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு அது. சரியா? இந்த இத வந்து 2022 ஜூன் மாசம் திறந்தாங்க. அது 777 கோடி ரூபாயில கட்டப்பட்டது. இந்த 6 வழி சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அதுல வந்து தண்ணி தேங்கி நிக்குது. நீங்க நல்லாவே தெரியும். சுரங்கப்பாதையில தண்ணி தேங்கி நின்னுச்சுன்னா, போக்குவரத்து இயங்க முடியாது. இப்ப அந்த பாதைய வந்து மூடி வச்சிருக்காய்ங்க. மறுபடியும் அதை வந்து சரி செய்யணும்னு சொன்னா, ஒட்டு மொத்தமா அந்த பிரம்மாண்ட கட்டமைப்பையே மாத்தணும். அப்பதான் அதுல தண்ணி தேங்காத அளவிற்கு அந்த கட்டுமானத்தை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொறியியலாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ இவர்கள் வந்து ஊழல் செய்வதற்காக மட்டுமே இது போன்ற கட்டமைப்புகளை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லா தெளிவாவே நமக்கு வந்து தெரியுதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, எப்ப நீங்க வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு புதுசா கட்டியிருக்கிற பாலத்துல ஏறணும்னா கேட்டுக்கோங்க. அந்த பாலம் எப்படி இருக்கு? என்ன? இல்ல அது யார் திறந்து வச்சா? நம்ம ஐயா பிரதமர் மோடி திறந்து வச்சாரா? அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு ஏறுங்க. இல்லைன்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற நிலைமையில கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அதே மாதிரி ஏதாவது கட்டடத்துக்குள்ள போறீங்களா? இப்ப நம்ம எம்பிக்கள் எல்லாம் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள போய் உட்காரும் போதெல்லாம் நமக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா அங்கேயே தண்ணி ஒழுகுதே. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே என்ன ஆகுது? தண்ணி ஒழுகுது. அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை பார்த்தீங்கன்னா, அதோடைய பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்போதே அது ஒரு 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 பெருமிதமான ஒரு அடையாளமாக நமக்கு தெரியும். அப்பா நம்ம இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இவங்க ஒரு நாடாளுமன்றத்த கட்டி தொறந்திருக்காங்க தெரியுமா புதுசா? அது ஏதோ அத பார்த்தா எனக்கு வந்து அந்த பழைய மன்னர்கள் காலத்துல ஒரு பெரிய சிறையெல்லாம் கட்டுவாங்க தெரியுமா? ஒரு பெரிய மதில் சுவர்லாம் கட்டி, அது பார்த்தா ஒரு ஜெயிலோட சிறை இது சுவர் மாரியே தெரியுது அந்த கட்டடத்தோட அமைப்ப பார்த்தா. அதுக்குள்ள வந்து ஒரு நாடாளுமன்றத்த வச்சு என்னென்னத்தையோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு கண்றாவிய விடுங்க நீங்க. அதுல வந்து மழை தண்ணீர் ஒழுகுகிறது. இனி அது என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. அப்ப மழை தண்ணீர் ஒழுகுதுன்னா, அந்த கட்டடம் வந்து தரமாக கட்டப்படவில்லை அப்படின்னு தானே பொருள். அப்ப அங்க இந்திய நாட்டினுடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உள்ள உட்கார்ந்துருக்காங்கன்னா, அந்த கட்டிடம் வந்து பாதுகாப்பானதாக இருக்கிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து இன்னைக்கு எழுகிறது. ஏன்னா, பாஜக கட்டிய, ஒன்றிய அரசு கட்டிய அல்லது பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கின்ற இடத்தில் எல்லா இடங்களிலுமே இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சிவாஜி சிலை உடைஞ்சிருச்சேன்னு கேட்டா காத்தடிச்சு விழுந்துருச்சுன்றாங்க. இதெல்லாம் ஒரு காத்தடிச்சாலும் விழாத அளவிற்கு, புயல் அடித்தாலும் சாயாத அளவிற்கு தானே நீங்க அதை கட்டியிருக்கணும். இப்ப இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னு சாதாரண மக்கள் கூட சிரிக்க மாட்டாங்களா? இதை விட என்னன்னா 3000 கோடியில நர்மதா ஆற்றின் கரையில சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே அவ்வளவு கட்டமைப்புகள் இருக்கு. அதை சுத்தி அதை ஒரு பெரிய சுற்றுலா தலமா மாத்திட்டாங்க. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்புகள்லாம் இருக்கு. இப்ப என்ன ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, ஐயையோ இந்த 3000 கோடி சிலை, அதாவது அந்த சிலையினுடைய உயரம் பாத்தீங்கன்னா 182 மீட்டர்னு சொல்றாங்க. அது ஒரு 597 அடி. அடிக்கணக்கில் வச்சுக்கோமே 597 அடி அந்த சிலை. உலகிலேயே உயரமான சிலையை நாங்க தாயா கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாங்க. இப்ப என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, ஐயோ இந்த சிலை ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அங்க ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு நமக்கு வருது. இவங்களால எதையும் கட்டவே முடியாது, இடிக்க மட்டும்தான் முடியும். இடிக்கிறவங்க கையில போய் கட்டுறதுக்கான வேலையை இந்த மக்கள் கொடுத்துட்டாங்களேன்ற வேதனை நமக்கு இருக்கிறது. இவங்க என்னன்னா இந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட இல்லைங்க. அதாவது அது இந்த தமிழ்நாடு வந்து உள்கட்டமைப்புகளில் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலம். இங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு சிலை நீங்க சென்னை மெரினா கடற்கரைக்கு உள்ள கடற்கரை தெரு அந்த சாலைக்கு போனீங்கன்னா அத்தனை புலவர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சிலை அமைத்திருக்கிறார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். உலகத்தமிழ் மாநாடு நடந்ததை ஒட்டி நினைவாக இப்போ அந்த சிலையெல்லாம் அப்படியே கம்பீரமா நிக்குது. உழைப்பாளர் சிலை அவ்வளவு கம்பீரமா நிக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. திருவள்ளுவர் வந்து அங்க கம்பீரமாக தெற்கில் இருந்து வடக்கை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு சரி நம்மளும் கட்டுவோமே, அவங்க தான் கட்டுறாங்களே, ஆனா உங்களுக்கு கட்டவே தெரியாதுடா, உங்களுக்கு இடிக்க மட்டும்தான்டா தெரியுன்றது திரும்ப திரும்ப இங்க வந்து ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதாவது இந்த ஊழல் பெருச்சாளிகள் சேர்ந்து கட்டுறது அப்படிங்கிறது இதுதான். ஊழல் பெருச்சாளிகள் கட்டுனா எப்படி இருக்கும்? இப்படித்தானே இருக்கும்.
பெருச்சாளிகளுக்கு வந்து எதுவுமே வந்து கட்டெல்லாம் தெரியாது. எதையாவது எடுத்து நோண்டி அது எல்லாத்தையும் வந்து கட்டடத்தை எல்லாம் சீரழிக்கத்தான் தெரியும். அப்படிதான் இவங்க இன்னைக்கு வந்து நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு அடையாளம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அதை போற்றி புகழணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எல்லாவற்றிலும் ஊழல், எதுக்கெடுத்தாலும் ஊழல், எதுலடா வந்து நம்ம வந்து பணத்தை கொள்ளையடிக்கலாம் இப்படின்ற ஒரு போக்குல தான் ஒன்றிய பாஜக அரசும் சரி, அவர்களுக்கு துணை போகின்றவர்களும் இருந்துகிட்டே இருக்காங்க. இதுல மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படித்தான் வந்து இவங்க வேஷம் போட்டாலும் அதெல்லாம் கலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மழைக்கு கூட தாங்காத அளவிற்கு தான் அவர்களால் கட்டடங்களை கட்ட முடிகிறது. ஒரு நாளும் அவர்களால் வந்து இந்தியா என்ற ஒரு மாபெரும் இந்த நாட்டை, ஒரு ஜனநாயக நாட்டை அவர்களால் இதற்கு மேல் மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தி கட்டி எழுப்ப முடியாது. இருக்கின்ற கட்டமைப்புகளையும் சிதைக்கின்ற வேலையை தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு, மோடி, அமித்ஷா, இந்த RSS கும்பல் செய்ய போகுது. அதனால இவங்க ஏதோ இந்தியாவை வந்து கட்டமைக்க போறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு இளைஞர்கள் யாரும் தவறா நினைச்சிடாதீங்க. இது வரைக்கும் நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா வட மாநிலங்களிலேயே எல்லோருமே வந்து அவர்களினுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். என்னுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒரு சிறுபான்மை அரசாக, ஒரு மைனாரிட்டி அரசாக இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து அடுத்தடுத்த காலங்களிலும் நாம வந்து நினைவுக்கு வச்சுக்கணும். பாஜக, RSS என்ற இந்த இந்து மத அடிப்படைவாத கும்பல்களுக்கு ஒரு நாளும் எதையும் கட்டி எழுப்ப தெரியாது, கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறதும் அவர்களுடைய சிந்தனை கிடையாது, அவர்களுடைய கொள்கை கிடையாது. இருக்கின்ற அனைத்தையும் உடைத்து நொறுக்க வேண்டும். இவங்க மட்டுமே அங்க வந்து மேல உட்கார்ந்து ஆட்சி செய்யணுங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே அவங்க வந்து எல்லாவற்றையும் இடிப்பதற்காகத்தான் அவர்கள் வந்து இருக்கிறார்களே தவிர ஒரு நாளும் நமக்கான உள்கட்டமைப்புகளையோ அல்லது நமக்கான வசதி வாய்ப்புகளையோ கட்டி எழுப்புவதற்காக பாஜக ஆட்சிக்கு வரவில்லை அப்படிங்கிறது இத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி நம்ம சொல்றதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கவனமா இருங்க மக்களே. வணக்கம்.